ஒரு பெரிய பணக்காரன், ஏதோ அரசியல் தகராறு. அந்த பணக்காரனை நல்லா கவனிக்க சொல்லி அவனுடைய ஆப்போசிட் பார்ட்டி எனக்கு கைக்கூலி கொடுத்து அனுப்பி வச்சான். நானும் அன்னைக்கு ராத்திரி அந்த பணக்கார வீட்டுக்கு போனேன். படுக்கையில இருந்தா செம்ம பிடிச்சேன். அப்புறம் நான் மாட்டிக்கிட்டேன். மோட்டா ஆளு மடக்கிட்டான். அப்புறம் என்ன கட்டி போட்டான். விஜயா, போலீஸ்க்கு போன் பண்ணு. என்னங்க சொல்றீங்க? இந்த மாதிரி திருட்டு பசங்களை எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா மறுபடியும் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்க திருட்டுத்தனமா வந்தது அவன் மட்டும் இல்ல, நீங்களும் தான். இங்க இருந்து போலீஸ்க்கு போன் பண்ணா நீங்க இங்க இருந்ததெல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போய் நம்ம கள்ள தொடர்பு விஷயம் ஊருக்கெல்லாம் தெரியணுமா? அப்ப என்ன செய்யலாங்கிற? நான் சொல்றபடி செய்வோம். ஆமா, பணக்காரி அவையே சோரம் போனா. நீ வயிற்றுக்கோசரம் போன, அவள் கொழுப்பு போனா. ஆனா பேசி பாருவ கிட்ட ஒரிஜினல் பத்தினி மாதிரி பண்பை பத்தி 4 பூரா பேசுவா. இந்த மாதிரி தமாஷ் நீ பாத்திருக்கியா? சொல்லட்டா? சொல்லு சொல்லு. ஒரு நாள் ஒரு புது கிராக்கி என் கூட 8 மணி வரைக்கும் இருந்துட்டு வெளியே போனா. எதிர்த்தப்பல இன்னொருத்த வந்தான். 2 பேரும் ஒருத்தர் பாத்துட்டானுங்க. ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிட்டானுங்க. ஏன்? சந்திச்சு கேட்டுதான் அப்பனும் புள்ளையும். ரகலதான் சண்டை மண்டை உடஞ்சது அப்பனுக்கும் பிள்ளைக்கும். எதை பத்தி தெரியுமா சண்டை? என் வீட்டுக்கு வந்தது பத்தி இல்ல. அப்பம் கொடுத்ததை விட புள்ள 5 ரூபாய் அதிகமா கொடுத்துட்டானா. என்னது? ஒரு தமாஷைக்காக வந்தது. எனக்கும் தான் சொல்லி சரியா? ஐயோ, அசிங்கமான தமாஷை வேண்டாம். பொல்லாத அசிங்கம் நான் பார்க்காதா சொல்லியா? அப்புறம் கேட்டுட்டு திட்டக்கூடாது. எனக்கு தெரியுமே. ஏமா இப்படி சுத்துறேன்? இவர் ஒரு முசுடு. உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் இவரோட வாழ்ந்துட முடியும் நான் நினைக்கிறேன். நீங்க வாழ்றீங்களே? வாழ்றேனா? வெக்கக்கேடு. காலம் தள்ளுறேன். சோறு போடுறாரு, துணிமணி வாங்கி தராரு. ஆனா பொம்பளையாவா நடத்துறாரு. வத்தி பெட்டிக்குள்ள வண்டை போட்டு வச்சுக்கிட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி பக்கத்து போய் அம்மா இந்த வப்பாட்டி பழப்பு பாக்கிற பழப்புக்கு இது எவ்வளவோ தேவையில்லை. எதிர்பார்க்கல மோட்டார் சைக்கிள் சத்தம் இல்லாம. உனக்கும் சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சா? சோறு துணிமணி நீ படுத்துக்க இடம், அதுவும் ஏன் பக்கத்துல. இதோட உனக்கு என்ன வேணும்? கழுத எப்ப முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டியோ உன் கணக்க இந்த பணம் உன் கிராஜுவிட்டி. என்ன பழக்கம் இது? மத்தவங்க எல்லாம் படம் பார்க்க வேண்டாமா? வேண்டாம். ஏ, இது நம்ம படம். அங்க பாரு. எங்களை விட்டுட்டு போனாலும் கவலை இல்லையம்மா, கிளைகோடி மட்டும் விட்டுட்டு போகாது. சினிமா பிடிச்சதா? மான வாழ்க்கை நடத்துறோம் பாத்தியா? அத்தை விடு. வர்ற வருமானத்துக்குள்ள எப்படி அளவா செலவு பண்றாங்க கவனிச்சியா? நாமளும் அப்படி வாழணும். ஆமா, பொண்ணுக்கு என்ன வருமானம் வரும்? கோச்சுக்காத.
எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. நீர் நாள், திருவிழா, அரசியல் மாநாடு இதெல்லாம் வரப்போ வருமானம் டபுளா இருக்கும். செலவு செலவு மாமூல் 50 ரூபாய் போலாம்னா கோயில், குளம், தானம், பிச்சை இதுக்கெல்லாம் 100 ரூபாய் செலப்படுவேன். பக்கத்துல என்ன பொதுக்கூட்டமா? ஆமா, பேச்ச கவனி. இவர் ரொம்ப நல்லா பேசுவாரு. தெரியுமா உனக்கு? பேசி முடிச்ச உடனே இங்கதானே வருவாரு. இனிமே எவனாவது வந்தா பல்ல கைட்டுடுவேன். ஆமா. மறந்துட்டேயா? இத வந்துட்டேன். பழக்க தோஷம், மாத்திரை சாப்பிட போயிட்டேன். ஆனா இப்ப சாப்பிடல. வாங்க. பாம்பு தானே சட்டையை உரிச்சுக்கிற மாதிரி தினமும் நானே மிஷின் கணக்கா உரிச்சுக்கிட்டு வந்து நிப்பேன். ஆனா இன்னைக்கு என்ன பாவாடை எப்படி இருக்கு? இத பத்தி கவலைப்பட்ட முதல் ஆள் நீதான்யா. எங்க போற? 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நான் திடல இருங்க. இல்லங்க, இதுக்கு உண்டான பணத்தை இங்க வச்சுட்டேங்க. இல்லங்க, அங்க பாருங்க. ஆமாயா, நிஜமாவே பணத்தை வச்சிருக்கான். சரி, தொலைஞ்சு போறான், விடுங்க. எங்கயா போயிட்ட? ஐயோ, என்ன மகாலயா? இனிமே நீ அந்த அழுக்கு பாவாடையெல்லாம் கட்டிக்காத. புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவா, கடை மூடி இருந்தது, நான் பூட்டை உடைச்சு எடுத்துட்டேன். திருடிட்டு போக வந்திருக்கான்னு நினைச்சிட்டு நான் அடின்னு அடிச்சுட்டானுங்க. நானும் பல்ல கழிச்சிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நான் திருந்துட்டேன்னு சொன்ன பிறகுதான் விட்டானுங்க. நான் பணம் கொடுத்துட்டேன் சரசு. நான் செஞ்சு தப்பா? சொல்லு கண்ணு. தேவு, ஆசை வார்த்தைங்க எனக்கு புதுசு இல்ல, கட்டில் அனுபவம் எனக்கு புதுசு இல்ல. ஆனா உணர்ச்சி மட்டும் புதுசா இருக்கு. உடம்புல ஓடுற பழைய ரத்தத்தை எல்லாம் மாத்திக்கிட்ட மாதிரி தேவு, என் உடம்பு சிலுக்குது. யார்பாது? தேவா? என்னையா, என் ரூட்ல வராம யார் ரூட்ல வந்த? இனிமே இந்த பக்கம் வந்த எதுவுமே முடிச்சிடுவேன். சரசு, நல்லா உடைச்சிடுவேன். பாடுவா, நானும் சரசுவும் சேர்ந்து வாழ போறோம். அடா பாவி, ஏண்டா என் பொழப்புல எப்படி மண்ண போடுற? உனக்கு ஒப்பாட்டியா வச்சுக்க வேற பொம்பளையா கிடைக்கல. ஒப்பாட்டி இல்லடா, பொண்டாட்டி.
இப்போ சொல்லு என்ன விஷயம்? சோமா வந்து சரோஜாவை விரட்டி அடிச்சிட்டாரு. இதானா? 100 101. அவன் மாற மாட்டாமா. அவரை எப்படியும் மாத்திட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படி? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவா? எங்க சுத்தி நீ அங்கதானே வருவேன். உன்னையும் மாத்த முடியாது. எனக்காக ஒரு வாட்டி அவர்கிட்ட போய் பேசக்கூடாதா? அவர்கிட்ட உன் ஆசையை கெடுப்பானே. சரி வா வா. அவர் வீட்டுல இல்லையம்மா, வெளியே போயிருக்காரு. நீங்க யாரு? புதுசா இருக்கே. நான் அவருக்கு. சரி சரி புரிஞ்சது இல்ல. வா போலாம். என்னப்பா காத்து இந்த பக்கம் அடிச்சிருக்கே? ஆமா, மறுபடியும் வந்திருக்கியா மானம் இல்லாம? என்ன கல்யாண பேச்சு பேசவா? நீ சரோஜாவை கூட விரட்டி அடிச்சிருக்கியாம? மரியா சொல்லிச்சு. காலையில வரைக்கும் அந்த இடம் காலியா தான் இருந்துச்சு. இப்ப ஆள் வந்தாச்சு. ஏன் இந்த குட்டி வரலாமா? மரியா ரெடினா நான் அந்த கைதி அனுப்பிச்சிடுறேன். அது சும்மா எமர்ஜென்சிக்கு தான். ஏய் நின்னு பேசுடா. ஏ குட்டி என்ன பெரிய வஸ்தாதா? சிபாஸ்க்கு இவனை கூட்டி வந்திருக்க. இப்போ என்னடா சொல்ற? மரியாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? வெத்து கல்யாணம் தானா? அதுக்கு ஒரு ஆம்பளை தான் தேவை. சோமா எதுக்குடா? ஊர்ல எத்தனை பேர் இருக்கானுங்க. ஏன்டா எங்கிட்ட மட்டும் கூட்டி விடணும்னு பாக்குற? நீ செய்யறது வேற என்னடா? உனக்கும் அந்த டாபர் வீரமணிக்கு என்னடா வித்தியாசம்? என்ன நீ இந்த தொழிலுக்கு புதுசு, அவ்வளவுதான். உன் ஆசைக்காக கேட்ட, அவன் ஆசை தீர பேசிட்டான். என்ன போலாமா இல்ல இன்னும் வாங்கி கட்டிக்கணுமா? ஆட்டோ அமர்த்தலாக. எந்திரியா எந்திரி, முதல்ல வெளியே போ. மடத்தனமா பேசாத. எல்லாத்தையும் நிறுத்திட்டேன், இனிமே இங்க வராத. क्या बोल रहा है? तुम्हारे 70 रुपीज एक्सपेंडिचर है. 70 रुपया माल अंदर है. पीटर स्कॉट ने एकदम किक पड़ रहा, मेरा सब किक उतर गया. போ போறியா இல்லையா? போ. நீ நல்லதாயிட்டு तो सुन ली, நமக்கு कैसा मालूम है? 70 रुपया माल अंदर है. இனிமே வியாபாரம் கிடையாதுன்னு போட்டு எழுதி வைக்க முடியும். போயா வெளியே. क्या तुम सारा तुम्हारे लिए मैं இந்த பொட்டி மேல தலை போட சொல்றது. देखो இதுல குத்து சொல்றது. ठीक है. தெருக்கோடியில ஒரு கிணறு இருக்கு, அதுல போய் குதி. क्या बोल रहा हूँ? तुम्हारा पाँव पड़ता हूँ, कृपा करो. 70 रुपया माल अंदर है. मैं कबूल कर रहा हूँ. तुम कौन हो? நான் அவளுடைய புருஷன். पति शादी हो गए क्या? இனிமேதான் ஆக போகுது. हाँ ठीक है. अरे भाई இவங்களெல்லாம் கூட்டுடுமா? வா உங்க சீர்திருத்தத்தெல்லாம் வேற இடத்துல வச்சுக்கோ. வா बोलो बोलो. मैं एक वेश्य हूँ. तुम क्या काम करता हो? क्या तुम बोलते है क्या? मेरा சோமா சோமா இங்க வாமா. என்னப்பா வீரமணி, எப்படி இருக்கு பழப்ப? மணி மார்க்கெட் ரொம்ப டைட்டியா. என்னப்பா அப்படி சொல்ற? மணி மார்க்கெட் என்னதான் டைட் ஆனாலும் ஹோம் மார்க்கெட் எல்லாம் இருக்காதயா. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன புது உருப்படியா தானே வந்திருக்க மார்க்கெட்டுக்கு? புது உருப்படியா இருந்ததுல ஒண்ணு போச்சியா. யாரு? சரசு இல்ல, அந்த பொம்பளை மாசா. உங்க அண்ணன் தேவே அவளை பர்மனண்டா வச்சுக்கிட்டான். படுபாவி அவளோட குடும்ப நடத்த போறானா. அப்படியா? சரசு கிட்ட யாரும் நெருங்க கூடாதான், நெருங்க முடியாதான். நான் வரேன்யா, நான் வரேன்யா.
என்ன சரசு, சௌக்கியமா? இந்த இதெல்லாம் உள்ளவே ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பூ, பழம், புடவை இதெல்லாம் வாங்கிங்க. என்னடி, என்ன கவனம் இல்லையா? இல்ல கவனம் இல்லாதவன் நினைக்கிறியா? இதே நாள் சவுத்துக்குள்ளதான், இதே கட்டில தான் அடிக்கடி வந்தவன் தான். இப்ப என்ன வேணும் உனக்கு? நீதான் வேணும். ஏன்? என் வீட்லயும் கட்டில் இருக்கு, மெத்த இருக்கு, நான் இருக்கேன். உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். வாய் முடு. என்னடி 10 நிமிஷமா போடுற? தனி வீட்டுல வைக்கிறேன், நல்ல அந்தஸ்து கொடுக்கிறேன். சோமாவோட பாட்டி என்ன சும்மாவா? இந்த அந்தஸ்துக்காக எத்தனை பொம்பளைங்க அலையறாங்க தெரியுமா? என்ன சொல்ற? இத பாரு, நான் பழைய சரசு இல்ல. நல்லபடியா வாழணும்னு முயற்சி பண்ணும்போது ஏன் இப்படி குறுக்க நிக்கிற? இந்த விஷயம் தேவுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னு போட்டுடுவாரு. தேவ் தேவ் யார் அவன்? புதுசா உத்தியோகம் போட்டு கொடுத்திருக்கேன் அவனுக்கு, புருஷ உத்தியோகம். என்ன சம்பளம்? ஏய், அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. இன்னொரு வாட்டி இந்த சந்தர்ப்பம் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். என் கூட வந்துரு. மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல பரவாயில்லப்ப. எங்க இப்ப கூச்சல் போட்டு பார்க்கலாம். சரசு சரசுதான். சாப்பிட வராம அப்படியே படுத்துட்டா கை கால் கழுவி சாப்பிடுவாங்க. என்ன இதைத்தானே தேடுறீங்க? சரி சரி, சாப்பிடுவாங்க. கேவலம் ஒரு பீடி துண்டு நம்மளை பிரிக்க பார்க்கதாக்கும். அந்த பீடிக்கு யார் சொந்தக்காரன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்டாதான் சொல்லணுமா? உங்க தம்பி சோமா. சோமா வந்துருந்தானா இங்க? ஆமா, நான் வீட்டோடயே வந்துடணுமா? வப்பாட்டியா? பணத்தை காட்டி ஆசை காட்டினா நான் விரட்டு அடிச்சிட்டேன். அவனை உனக்கு முன்னாலே தெரியுமா? உன் ஒருத்தனதாயே எனக்கு முன்னால தெரியாது. என் பழைய வாழ்க்கையில நான் சந்திச்ச பல பேர்ல சோமாவும் ஒருத்தன். புருஷன் பொஞ்சாதியா முழுசா ஆவறதுக்கு முன்னாலேயே பொம்பளை மேல சந்தேகத்தை பாரு. இந்த ஆம்பளைங்க எல்லாருமே ஒரே ஜாதிதான். நான் சத்தியமா உன் மேல சந்தேகப்படல சரசு. முன்னாலே வந்துகிட்டு இருந்த உபதிரவம் கொஞ்ச நாளைக்கு இருக்கத்தான் செய்யும். நீ உண்மையை சொன்னதில்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு உண்மை பாக்கி இருக்கேன். என்னது? வலுக்கட்டாயமா என்ன கட்டுப்பிடிச்சு உதட்ட பாருங்க. எங்க போறீங்க? சோமா வீட்டுக்கா? ஆமா,
கோவத்துல எதையும் செஞ்சிடாதீங்க. அப்படியே இதோ சீர்வரிசை இது எல்லாத்தையும் அவன் மூஞ்சிலேயே தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க.